அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி ஃப்ரைடே விலாக் தாங்க எடுத்துகிட்ருக்கேன். காலையிலேருந்தே நான் இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்ருக்குறேங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் பார்க்கலாம், இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன செஞ்சேன்றதும் பார்க்கலாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறத முன்னே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. இங்கே எங்கள் ஊரில் எல்லாமே நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க. நைட்லேருந்தே மழை பெய்யுது. இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்றைக்கி பூரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பூரி ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. பூரியும் கிழங்கு மசாலாவும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு எல்லாமே வெங்காயம் தக்காளி எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேங்க. இந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு நான் வேக வச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்படி லைட்டாக கொஞ்சமாக நான் மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ வானலில் ஒரு 50 கிராம் இருக்கவங்க எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலை பருப்பு கடலைப்பயிர் போட்டிருக்கேங்க. நல்லா பொரிஞ்சதும் நான் கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நறுக்கி போட்டுடலாம். நம்ம இந்த காரத்துக்கு பச்சை மிளகாய் கூடவே 2 போட்டுக்கோங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லா அந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக உப்பு போட்டு நான் வதக்கிட்டு இருக்கேன். இங்கே உப்பு போட்டு வதங்கும் போது சீக்கிரமே உங்களுக்கு வதங்கிடும். நெக்ஸ்ட்டு மேஷ் பண்ணி வச்சுருந்து உருளைக்கிழங்கு போட்டுடலாங்க. கொஞ்சமாக நான் 1/2 ஸ்பூன் இருக்கும் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நல்ல கிளைமேட்டு சூப்பராக இருக்குதுங்க. இங்கே மழை நல்லாவே பெஞ்சிட்ருக்குது. இப்போ அங்கே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு திக்கான கன்சிஸ்டன்ஸ் வரைக்கும் நான் மூடி வச்சு வேக வச்சுட்டு போகிறேங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/2 கிலோ மாவு போட்டிருக்கேன் ஒரு பாத்திரத்தில். ஒரு 1/2 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து மாவு நல்லா ஒரு கெட்டியாக பிணைஞ்சி வச்சிடலாம். நம்ம பூரிக்கு எப்பயுமே மாவு கொஞ்சம் திக்காக நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு பூரி எண்ணெய் குடிக்காத நல்லா புஷ்ஷுன்னு வருங்க. இதுவும் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நமக்கு இந்த கிழங்கு மசாலா ரெடியாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக வந்துடுச்சுன்னு. இந்த அளவுக்கு நீங்கள் கன்சிஸ்டன்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு நமக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. ரேஷன் கடையில் வாங்கின எண்ணெய் இருந்துச்சுங்க 1 லிட்டர். அதை வச்சு காய்ச்சலான்னு நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேங்க. நீங்கள் எப்போயுமே இந்த ரேஷன் கடையில் வாங்கின எண்ணெயை காய்ச்சும் போது அதில் கொஞ்சம் புளியும் இஞ்சியும் தட்டி போட்டு நீங்கள் கொதிக்க வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதிக்க வச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை வடிகட்டி அப்படியே ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சிட வேண்டியதாங்க. உங்களுக்கு அதில் இருக்க கொழுப்பு எல்லாமே நமக்கு போயிடும். நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் கொஞ்சம் ஒரு 2 சின்னதாக துண்டு தட்டி போட்டிருக்கேன். இஞ்சி எல்லாம் நல்லா கொதிக்க விட்டு அதை எல்லாத்தையும் எடுத்துடலாம். நம்ம நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது எண்ணெய் உங்களுக்கு நல்லா வந்துடுங்க. பாருங்கள், அதே எண்ணெயில் நான் பூரி வழட்டி வச்சுருந்தேன். அதே பூரியை போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். நான் நல்லா உங்களுக்கு உஃபுல்லாக வருங்க. நம்ம மாவு பெஞ்ச கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு உஃபுல்லாக வந்தோன்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு எண்ணெய் குடிக்காது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி சூப்பராக இன்றைக்கி பூரியும் கிழங்கு மசாலாவும் நாங்கள் சாப்பிட போகிறோங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த வெயில் அடித்ததுக்கு தகுந்த மாதிரி நமக்கு மழை நல்லா இன்றைக்கி பெஞ்சிட்ருக்குது. ஒரு 2 நாளாகவே மழை பெஞ்சிட்ருக்குங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதுனால இன்றைக்கி எப்பயுமே ஸ்பெஷல் தாங்க. அதனால் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த சிக்கன் எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சிக்கன் குழம்பு அதில் பாதி எடுத்து நான் சிக்கன் குழம்பு செஞ்சுட்டு போகிறேங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கேங்க. ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம ஸ்பைசஸ் எதுவுமே நம்ம இப்போ போட்டு தாளிக்கலை. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு இருக்கேன். அதோட நம்ம கறி மசாலா, நான் ஹோம்மேடு கறி மசாலாங்க. அது வீட்டிலே நான் ரெடி பண்ணது. இது எப்படி ரெடி பண்ணுறதுலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் கசகசா முந்திரி பேர் எல்லாமே போட்டு அரைச்ச மசாலா தாங்க அது. எல்லாத்தையும் வதக்கிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருந்து சிக்கனை போட்டுட்டு மசாலா எல்லாம் சேர்த்தலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் இருக்கும் மல்லி மிளகாலாம் சேர்த்து அரைச்சித்தூள் போட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். பாருங்கள், சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இதில் வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலைங்க. அவ்வளோ தூரம் சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி டேஸ்ட்டு. பாருங்கள், மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 செல்லு இருக்கும் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதை எடுத்து ஊற்றிடலாம். சிக்கன் வேக வச்சுட்டு நீங்கள் லாஸ்ட்டாக கூட தேங்காய் பால் கூட பிழிஞ்சு ஊற்றிடலாம். அதுவும் செய்யலாங்க. நான் இப்போயே தேங்காய் போட்டு நல்லா கொஞ்சமாக திட்டமான தண்ணி ஊற்றி நான் வேக வச்சு ஒரு விசில் விட்டால் போதும். நம்ம சிக்கன் சீக்கிரமே வெந்துடும். நான் விசில் போட்டு வச்சிட போகிறேன். ஒரு 10 நிமிஷம் நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுங்க. பாதி சிக்கன் அதே எடுத்து நான் சிக்கன் ஃப்ரையும் பண்ண போகிறேன். இதே சமயம் எப்பயுமே குழம்பு செஞ்சால் அந்த ஃப்ரை செஞ்சாதாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு பச்சை மிளகாய் அந்த கறி மசாலா எல்லாம் போட்டு சிக்கனையும் ரெடி பண்ணதை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுலாம் சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடும் நமக்கு. பாருங்கள், சிக்கன் கிரேவி நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போது சாப்பிடணும் போல இருக்குங்க. அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டும் இருக்குங்க. குழம்பும் அதே சமயம் ரெடி ஆகிடுச்சு. 2 ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரைடே அப்படின்றதுனால இன்றைக்கி தொழுதுட்டு எல்லோரும் அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க. பாருங்கள், மூடி வச்சுறேன். அவ்வளோதான், இன்றைக்கி ஃப்ரைடே தொழுதுட்டு சாப்பிட போகிறோம் எல்லோரும் உட்காந்து. இன்றைக்கி நான் எப்பயுமே நான் சிக்கன் கிரேவி செஞ்சேன்னா நான் ரசம் வைப்பாங்க. இன்றைக்கி ரசத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.